நான் ரீசெண்டாக ஒரு விஷயம் நான் கண்டுபிடிச்சேன். பெண்கள்லாம் வந்துட்டு நார்மலாக என் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட சீட் பண்ணிட்டான் அப்படிங்கிறத சொல்கிறத நிறையா கேள்விப்பட்டேன். இங்கே யாருக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கா? புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நடந்திருக்கா மேடம்? ஓ இல்லையா? ஓகே. புண்ணியம் பண்ணியிருக்கீங்க மேடம். எனக்கு அதில் ஒரு விஷயம் நான் கண்டுபிடிச்சேன். பொண்ணுங்கள்லாம் வீட்டுக்கு போய் அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசாமல் விட்டாலே அது நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், பொண்ணுங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறாங்க. அவன் எப்படி பண்ணான்னு தெரியுமாடி? இப்போ உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு மண்டையில் வாவ் இப்படி ஒரு ஆம்பளையா, தமிழ்நாட்டில் ஜானி சின்ஸா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது. பசங்க நாங்கள் வந்து இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய் இவன் நல்ல பையன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுக்க மாட்டோம். அப்படி கொடுத்தா அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டே இல்லை, கே ஃப்ரெண்டு. இந்த நான் ரீசெண்டாக கண்டுபிடிச்சது. பாராட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ். நீ யாரோடைய வந்த? என்ன மேடம் மறையிறீங்க? யார் அவங்க? ஃப்ரெண்டா? எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம்? காலேஜில்? எந்த காலேஜ் அது? உங்க எக்ஸோட ஃப்ரெண்டு? மேடம் இத்தனை நேரம் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தேனா? ஹோலி மேடம். மேடம் இப்போ இந்த வீடியோ நான் போட்டேன்னு வைங்க, செதறும் மேடம், செதறும்.